Hi friends and family, welcome to Automatic Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, நீங்க ஒரு Telegram சேனல் ஓபன் பண்றீங்க அப்படினா அதுக்கு முக்கியமா Telegram வந்து தேவைப்படும். இது அவ்வளவுக்கு பெரிய காமெடி இல்ல. சோ நீங்க என்ன Telegram டவுன்லோட் பண்ணீங்கன்னா Play Store ல போய்ட்டு Telegram அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படினா Telegram வந்துரும். இத நீங்க அப்டேட் பண்ணல அப்படினா இனிமேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த Telegram அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மேல 3 லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 லைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி சைடுல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுல போய்ட்டு நீங்க வந்து நியூ சேனல் அப்படினு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படினா உங்களோட சேனல் நேம் வந்து பாத்தீங்க அப்படினா கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து உங்களோட சேனல் நேம் வந்து நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறமா இருந்தா உங்க கேலரிக்கு அளவு கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிடலாம். அதுக்கு அப்புறம் இந்த சேனல் எதற்காக அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வேணும் அப்படினா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படினா உங்களோட சேனல் பப்ளிக்கா இருக்கணுமா இல்ல பிரைவேட்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. பப்ளிக் சேனல்னா என்ன, பிரைவேட் சேனல் அப்படின்னு என்னன்னு சொல்லிடுறேன். பப்ளிக் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணா எங்கிருந்து வேணா உங்களோட சேனலை சர்ச் பண்ணி உங்களோட சேனல் வந்து எப்போ வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் பப்ளிக் சேனல். பிரைவேட் சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு லிங்க் கொடுக்குற மூலிமா மட்டும்தான் அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் பிரைவேட் சேனல். வேறு யாரும் உங்களை தெரியாதவங்களே வேறு யாரும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் லிங்க் அனுப்பிச்சுட்டா மட்டும்தான் அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் லிங்க் வந்து மேக் பண்ண சொல்லுவாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த பேர் வந்து ஆல்ரெடி சூசன் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் அண்டர்ஸ்கோர் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் இருக்க கான்டாக்ட்ஸை 200க்குள்ளே இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாரையும் நான் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களை ஆட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி அதுக்கப்புறம் உங்களோட நியூஸஸ்லாம் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். யார் வேணா வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பப்ளிக் சேனல். திருப்பி ப்ரைவேட் சேனலாக மாற்றணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த லோகோ கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து சேனல் டைப் இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து பிரைவேட் சேனலாக கூட மாற்றிக்கலாம். வேணும் அப்படின்னா பிரைவேட் சேனல் இருந்து பப்ளிக் சேனலுக்கு மாற்றிக்கலாம். பர்மனன்ட் லிங்க் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நீங்கள் வந்து யாரெல்லாம் ஆட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஆட் ஆனாங்க யாரெல்லாம் லெஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க டெலிகிராமில். நீங்களும் மறக்காம சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே நிறைய போட்டிகள் போயிட்டு இருக்கு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறதா. ஸோ டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணிடுங்க.